நண்பர்களே, நான் உங்கள் நிலை இவ்வளவு நண்பர்கள். இந்த பதிவு யாருக்குன்னா அகில உலக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களுக்கு. நண்பர்களே, டாக்டர் திவாகர் அவர்களை ரூம்ல அடைச்சு வச்சு ஒரு மீடியாவில் போய் பேட்டி கொடுக்க போற இடத்துல பயங்கரமான பிரச்சனையாகி அவரை அடைச்சு வச்சு 30 பேர் சேர்ந்து அவரை தாக்குனதா ஒரு பரபரப்பாக பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. எதுக்காக தாக்குனாங்க என்ன, இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் மாதிரி காப்பி அடிச்சு வாட்டர்மெலன் போய் கையில வச்சு இப்படி பண்ணாரு, கஜினி படத்துல பண்ண மாதிரி. அதனால ட்ரெண்ட் ஆனாரு திவாகர். சைவம் பிக் பாஸ் போனாரு, பிக் பாஸ் வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா, திடீர்னு வியூஸ் இறங்குச்சுனாலே அவர் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மக்கள் அவர் பக்கம் திசை திருப்பி, ஒரு பக்கம் பார்த்தா இன்டர்வியூ போன இடத்துல என்னை யூடியூப்ல எல்லாம் அடிச்சாங்க, தாக்குனாங்க, கதவை போட்டி சித்திரதை பண்ணாங்க, அப்படி அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அப்படித்தான் ஆயிருக்கு. இப்படிதான் ஒரு யூடியூப் சேனலை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் காவல்துறைக்கு போய் லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்களாம். ஆனா அங்க இருக்க காவல் ஆய்வாளரும் துணை ஆய்வாளரும் இவங்களை மதிக்கவே இல்லையா. நீ இனிமே உள்ள வந்தனா நம்ம மேல கேஸ் போட்டு உன்னை உள்ள வச்சு மிரட்டாங்களாம். உடனே ஒரு பிரஸ்காரங்களாம் கூப்பிட்டு இன்னைக்கு காவல்துறை அதிகாரி பேசினாங்க, வச்சாங்க. அந்த பாதிக்கப்பட்டது யூடியூபர்லாம் என்ன சேர்ந்த மாதிரி தாக்கினாங்க, வச்சாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால நான் எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுக்க போறேன். காவல்துறை அதிகாரிகள் மேலேயும் அந்த யூடியூபர் மேலேயும் சொல்லி பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காரு. நான் ஒன்னு கேட்கையா, உங்களுக்குலாம் ஒரு சில யூடியூபர் கேட்கறேன், உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? இந்த ஆளையே திருப்பி வளர்த்து விடுறங்க பேர்ல எதுக்கு இன்டர்வியூ கூப்பிடுறீங்க? அந்த ஆள் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு. ஒண்ணுமே பண்ணாட்டாலும் அவர் அடிச்சான் வச்சான்னு போய் சொல்லுவார். அந்த இடத்துல கூட யூடியூபர் அந்த ஆபீஸ்ல கூட அவர் அம்மா சொல்லுதாங்க, சார் நாங்க உங்களை ஒண்ணுமே செய்யல, ஏன் சார் போய் சொல்றீங்க, பிக் பாஸ்ல தான் நடிப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் நடிக்கீங்களா சார் ஒரு அம்மா சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு திவாகர் அவர்களோட பொய்யான சித்த பரப்பிக்கிட்டு ட்ரெண்டிங் ஆகணும், மறுபடியும் மக்கள் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக பண்றாரு. ஆனா நம்ம மக்கள் பூரா ரொம்ப அதி புத்திசாலிகள். ஒரு தடவை தான் ஏமாறுறாங்க, ஒரு தடவை தான் எப்படி சொல்றது, ஒருத்தனை ஏத்துக்கிறாங்க, வயாமலை ஏத்துக்கிற மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, திவாகர் அவர்களை நீங்க இந்த போக்கை தூர விடுங்க. முதல்ல இந்த யூடியூபர்ஸ் அனைவரும் சொல்றேன், இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு எதுக்கு உங்க சேனல் பாரையும் உங்களையும் எதுக்கு தரந்தாழ்த்தி பண்றீங்க எனக்கே தெரியல. எத்தனையோ பேர் திறமையான இருக்கு, அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்கய்யா. இவ்வளவு இன்டர்வியூ எடுத்து எதுக்கு உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனா நண்பர்களே, திவாகருக்கு யாருன்னு மேல வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஏற்கனவே பல வாய்ப்பெல்லாம் போச்சு, எந்த வாய்ப்பும் கிடையாது இப்ப அவருக்கு. அவரே இப்ப பீத்திக்கிட்டு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக அவர் பொய்ய சொல்லிக்கிட்டு அழைதாரு. இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா காவல்துறை கண்டிப்பா வரமா நடவடிக்கை நம்புறோம். அதனால திவாகர் ஒன்னு சொல்றேன், காவல்துறைக்கு வேற வேலையே இல்லையா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கணுமோ? ஏற்கனவே நாட்டுல சின்ன குழந்தைகள் அந்த தவறான விஷயங்கள் நிறைய பண்ணி சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையை சீரழிக்கானுங்க, திருட்டு சம்பவம் எதுவும் நடக்குது. அதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் ஏன் கண்ணிமிக்க காவல்துறை அதிகாரி நிறைய பேர் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சில்லறத்தனமான உங்க வேலை கேட்க மாட்டாங்க. முதல்ல தப்பு நடந்தா தானே காவல்துறை அதிகாரிகள் உங்க இதை கேட்பாங்க. தப்பே நடக்காம காவல்துறை அதிகாரிகள் எப்படி கேட்பாங்க? அதனால காவல்துறை குறை சொல்லாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க, தண்டனையும் கொடுப்பாங்க. பாத்துக்கோங்க திவாகர் அவர்களே. ரைட் நம்பர்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.